மங்கி டி டிராகன் கிட்ட தான் ரெயின் காட்னஸ் சாசாவோட பவர் இருக்குன்ட்டு இப்போதைக்கு இன்டர்நெட் ஃபுல்லுமே ஏகப்பட்ட ஆட்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, மங்கி டி டிராகன் ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் மங்கா சாப்டர் 100ல அப்பியர் ஆயிருப்பான். சோ அதோட டைட்டில் வந்து தி லெஜெண்ட் ஹேஸ் பிகினி அண்ட் மங்கி டி டிராகன் அப்பியர் ஆக போஸ்ட்ல பயங்கரமான மழை புடிஞ்சிருக்கும், ஸ்டோமுமே அடிச்சிருக்கும். அந்த டைம் அந்த இடத்துல என்ன எஸ்எஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா சாண்டோர் வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு கில்லிங்கமே வந்து ரெயின் காட்னஸ் சாசாவை உருவாக்கி இருக்கான். இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மேட்ச் பண்ணி கண்டிப்பா நம்ம டிராகன் கிட்ட தான் ரெயின் காட்னஸான சாசாவோட பவர் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ ஓடா வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபோர்ஸோட பண்ணிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம லோக்கி கைடோ மாதிரி வெஸ்டர்ன் டிராகனாவும் இல்லாம ஈஸ்டர்ன் டிராகனாவும் இல்லாம நம்ம டிராகன் வந்து ஒரு செர்பண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு ஏதோ ஒரு எபிசோட்ல வந்து நம்ம டிராகனை இன்சர்ஜென்ட் செர்பண்ட்னு கூட்டிருப்பாங்க. அதுபடி டிராகனோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டோ வந்து அது டேட்டோவா இருக்க வாய்ப்பு இல்ல, அது ஸ்கேலா இருக்கலாம், செர்பண்டோட ஸ்கேலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசுறாங்க. அண்ட் குறிப்பா எல்பஃபோட முரல்ல வந்து ஒரு மான்ஸ்டரை பார்த்திருப்பீங்களா, அந்த மான்ஸ்டரோட பவர் தான் வந்து டிராகன் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து ரெயின் காட்னஸ் இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் இந்த ரெயின் காட்னஸ் சாசாவோட அப்பியரன்ஸ் நமக்கு காமிக்கவே இல்ல. லைக் கில்லிங்கம் உருவாக்குன ரெயின் காட்னஸ் சாசாவோட அந்த அப்பியரன்ஸ் வந்து காமிக்கவே இல்ல. ரா பிக்சர் வந்ததுக்கு அப்புறம் தெளிவா தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஒண்ணா கன்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். பட் இப்போதைக்கு டிராகன் கிட்ட தான் ஹிட்டோ நோமி மாடல் சாசாவோட பவர் இருக்க வாய்ப்பு இருக்குது, ரெயின் காட்னஸோட பவர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மங்கி டி டிராகனுமே பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்காரு.